श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अर्वाञ्चो यत्पदसरसिदत्वन्द्वमाश्रित्य पूर्वे मूर्ध्ना यस्यान्वयमुपगतान् देशिका मुक्तिमापुः सोऽयं रामानुजमुनिरपि स्वीयमुक्तिं करस्ताम् यत्सम्बन्धात् अमनुतकथं वर्ण्यते कुरनाथः மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாங் குழியைக் கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் வழியைக் கடத்துமி ராமானுஜன் புகழ்பாடி அல்லாவடியைக் கடத்தல் எனக்கு இனி யாதும் வருத்தமன்றே. சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களுடைய அருளிச் செயலுக்கு அருமருந்தான வியாக்கியானத்தை அருளியவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான உபகாரத்துக்கு காரணமானவர்களாக திகழ்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான உபகாரக ஆச்சாரியர், உத்தாரக ஆச்சாரியர், குரு பரம்பரையிலே அன்வயித்த ஆச்சாரியர் என்கிற பெருமையோடு கூடியவர்தான் சுவாமி கூறத்தாழ்வான். எம்பெருமானார் சோழராஜாவினுடைய உபத்திரவத்தினாலே திருவரங்கத்திலே இருக்க முடியாத நிலைமை ஏற்பட திருவரங்கத்தை விட்டு வெளியேறி கொங்கு நாடு என்று கொண்டாடப்படும்படியான கோயம்புத்தூர், கோயம்புரி முதலான இடங்களிலெல்லாம் எழுந்தருளி அதுக்கு பிறகு அப்படியே சுத்திண்டே வந்து கடைசியில் மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலே 12 சம்பத்சர காலம் எழுந்தருளி இருந்ததாக நாம் ஒரு பரம்பரை மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். சில கிரந்தங்களில் 14 இருக்கு. எப்படியா இருக்கட்டும், 2 இதுவா அதுவா அது முக்கியமல்ல. இருந்தார் பல ஆண்டுகள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த சந்தர்ப்பத்திலே ஆழ்வான் ஆச்சாரியரை பிரிய நேர்பட்ட போது ஏற்கனவே சோழராஜ சபைக்கு எழுந்தருளி தன்னுடைய கண்ணை நம்முடைய தரிசனத்துக்காக போக்கிக் கொண்ட உத்தமாச்சாரியரான ஆழ்வான் திருவரங்கத்தை விட்டு திருமாலிருஞ்சோலை சேர்ந்து அங்கே ஆச்சாரிய விரகத்தை பொறுக்க முடியாமல் துக்கப்படும்படியான சமயத்திலே அழகருடைய நியமனம் அடியாக ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம் ஆகிய 3 ஸ்தவங்களை அருளின பிறகு சோழராஜாவினுடைய உபத்திரவங்கள் தீர்ந்து அவனும் மாண்டொழிந்தான். அவன் மாண்டொழித்ததற்கு காரணமும் கூட எம்பெருமானாருடைய அர்க்யப்பதானம் என்பதுதான் முக்கியமானது என்று பெரியோர்கள் தெரிவிப்பர்.
அடியனுடைய காலட்சேபேச்சாசிரியரான திருப்பதி சுவாமி அடிக்கடி தெரிவிப்பர், தொண்டனூர் ஏரியிலே எம்பெருமானார் சாயம் சந்தியாவந்தன காலத்திலே அர்க்கியப்பிரதானம் பண்ணும்படியான சந்தர்ப்பத்திலே திருவேங்கடமுடையானுடைய மகாமந்திரத்தை சொல்லி அர்க்கியப்பிரதானம் விட்டாராம். எங்க? தொண்டனூர் ஏரியில். அவர் விட்ட அர்க்கியப்பிரதானத்தினுடைய பலித்தம் உறையூரிலே இருக்கக்கூடிய சோழராஜாவுக்கு உடனே பிரதிபலித்ததாம். உடனே அவன் சொல்கிறானாம், பிராணம் போகிற சமயத்தில், மலையப்பன் வந்து மன்னியை பிடிக்கிறான். இந்த இடத்துக்கு பேர் மென்னை பிடிக்கிறான். மலையப்பன் வந்து மென்ன பிடிக்கிறான். மலையப்பன் யாரு? திருவேங்கடமுடையான். அவனுடைய மகாமந்திரத்தை தொண்டனூர் ஏரியிலே தெரிவித்த அர்க்கியப்பிரதானம் பண்ணினதனாலே இந்த இடத்திலே இது நடைபெற்றது. அந்த விமோச்சனம் அவன் பிராணனை விட்ட பிற்பாடு மறுபடியும் திருவரங்கத்துக்கு எழுந்தருளின சந்தர்ப்பத்திலே கூரத்தாழ்வானுக்கும் விஷயம் தெரிந்து எம்பெருமானாரை வரவேற்கும்படியான பாக்கியத்தை பெற்று அந்த சமயத்திலே ஆழ்வானுடைய ஸ்திதியை பார்த்து ரொம்பவும் துக்கப்பட்டு, ஐயோ, நம் தரிசனத்துக்காக உம்முடைய தரிசனத்தையே இழந்தீரா, என்ன இது? ஏற்கனவே தேவப்பெருமாள், காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கு ஒரு பெருமையானது உண்டு. ஹரிதவாரணதாசரி என்கிறவர் திருக்கச்சிரம்பிகளுடைய நெருக்கமானவர். அவருக்கு கண்ணில்லாத பார்வையில்லாத குறையை போக்கி அவருக்கு பார்வையை ஏற்படுத்தி தந்தவன் தேவப்பெருமாள் என்கிற பிரசித்தி இருக்கிற காரணத்தினாலே அவரை சென்று நீர் பிரார்த்தித்து அவரிடத்திலே கண்ணை பெற்று வாரும் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்போ வந்தபோது அருளி செய்யப்பட்டதுதான் இந்த வரதராஜஸ்தவம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான கண்ணை பெறுவதற்காக ஆச்சாரிய நியமனமடியாக அருளப்பட்டது இந்த வரதராஜஸ்தவம். ஆகையினாலே மற்றைய ஸ்தவங்களை விட அவைகளெல்லாம் ஆழ்வானாலே அருளி செய்யப்பட்டது. அங்கேயும் பாருங்க, திருமாதஞ்சோல அழகருடைய அனுமதி இருந்தது. எம்பெருமானுடைய அனுமதியை விட ஆச்சாரியனுடைய அனுமதியானது நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகவும் உயர்த்தியாக சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே இந்த வரதராஜஸ்தவத்துக்கு தனிப்பட்ட பெருமையானது உண்டு. அப்படிப்பட்ட இந்த வரதராஜஸ்தவத்திலே ஏற்கனவே 10 ஸ்லோகங்கள் அனுபவிக்கப்பட்டிருக்கும்படியான சந்தர்ப்பத்திலே அடியனுக்கு 11வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோக பர்யந்தமாக 5 ஸ்லோகத்தினுடைய வைபவத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது நம்முடைய தோத்திரதாரை ஏற்பாடு செய்து அதை நடத்தி வரும்படியான ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய விசாலமான ஹிருதய வைபவத்தினாலே ஏற்பட்டிருக்கும் இந்த ஸ்தோத்திர தாரை, அந்த தாரையிலே இந்த 5 ஸ்லோகம் 11லேருந்து 15வது ஸ்லோக பர்யந்தமாக இருக்கக்கூடிய அர்த்த விஷயங்களை அனுபவிக்கலாம்னு நினைத்து ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப ஆச்சரியமானது. பாருங்கோ, முதல் ஸ்லோகத்தினாலே என்ன சொல்றார்? ஆச்சரியமாக, நீ எனக்கு ஆச்சரியமான பாக்கியத்தை ஏற்படுத்தி தர வேணும் என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்திலே ரொம்ப அருமையான வைபவமாக
துவயபூர்ண உத்தரகண்டங்களுக்குண்டான அர்த்தங்களுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி முடிக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அதனால தான் இந்த வரதராஜஸ்தவமும் கூட துவய விவரணமாகவே இருப்பதாக நம்முடைய பெரியோர்களுடைய ஒரு ஆச்சரியமான நிர்வாகம். ஏற்கனவே சரணாகதி கத்தியம் துவயத்தினுடைய விவரணம், ஆளவந்தார் ஸ்தோத்திரம் துவயத்தினுடைய விவரணம், இப்படி பல ஸ்தோத்திர கிரந்தங்களிலே துவய விவரணமாக பல ஸ்தோத்திரங்கள் உண்டு. அதுபோலே இந்த வரதராஜஸ்தவம் கூட துவய விவரணமான ஸ்தோத்திரமாக இருப்பதாக நம்முடைய பெரியோர்களாலே காட்டப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த துவய விவரணமான இந்த ஸ்தவத்திலே 11வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கணும். இவருக்கு 10வது ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்லி முடித்தார். என்னன்னா, தத் பிரமாணமிதி ஏகிமேனிதே தன்மதேபி பத மானதாங்கதா அஸ்திநாத்திய பரவஸ்து நிஷ்டயி என்று நம்மாலே பிரமாணமாக ஒற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று மற்றைய பிரமாணங்களோடும் இணங்கினால் அதுதான் பிரமாணமாகும் என்று சிலர் எண்ணினார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய மதத்திலும் கூட அஸ்திகிரி க்ஷேத்திரத்திலே இந்த வேதமானது எம்பெருமான் விஷயத்திலே பிராமாண்யத்தை அடைந்தது. ஆக வேதமானது பிராமாண்யத்தை அடைவதற்கு காரணமாக அஸ்திகிரியினாலே அடைந்ததுன்னு, அஸ்திகிரி மலையினால, மலையிலே இருக்கக்கூடிய மலையாளனான தேவப்பெருமாளுடைய சம்பந்தத்தினாலே பிராமாண்யத்தை அடைந்தது என்று தெரிவித்து முடித்தார். இந்த முதல் 10 ஸ்லோகங்களும் ஒரு விருத்தம். அதுதான் என்னன்னா, ரதோத்ததா விருத்தம். ரதோத்ததா என்கிற விருத்தத்தை ஆரம்பித்தார். இங்கே இதுக்கப்புறம் 11வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகத்திலும் வரைக்கும் சிகரிணி என்கிற விருத்தத்திலே தெரிவிக்கிறார். சிகரிணி என்கிற விருத்தம். இதில் முதல் 11வது ஸ்லோகம், குணாயத்தம் லோகே குணிஷிமதம் மங்களபதம் விபர்யஸ்தம் அஸ்தி க்ஷிதிதரபதே தத்வயி புனः குணாः சத்யஜான பிரபுதய உதத்வத்கததயா சுபீபூயம் யாதா இதி நிரணைஷ்மஸ்ருதி வசாத். முதல்ல பதபதார்த்தத்தை பார்க்கலாம். லோகே இந்த உலகத்தில், குணிஷு குணசாலிகளிடத்தில், மங்களபதம் இவர்கள் நல்லவர்கள் என்கிற பதமானது, குணாயத்தம் ஹி மதம் குணங்களை பற்றியதாக எண்ணப்பட்டுள்ளது. அஸ்தி க்ஷிதிதரபதே தத்வயி புனः. ஆனால் அஸ்திகிரிநாதனான தேவப்பெருமாள் விஷயத்திலே அவனிடத்திலே பாருங்க, அவனிடத்துல எப்படி இருக்குன்னா, விபர்யஸ்தம் அப்படியே மாறுபாடாக இருந்தது. அது என்னன்னா, நமக்கெல்லாம் குணத்தை பற்றி தான் பெருமை, குணத்தினாலே பெருமை. அதுவே பாருங்க, எம்பெருமானுக்கு அது இல்லை. விபர்யஸ்தம் குணத்தை பற்றி வந்ததனாலே அவனுக்கு பெருமை அல்ல. ஹி ஏனென்றால் சத்திய ஞான பிரபுதயாக, சத்தியம் ஞானம் அனந்தம்
சொல்லும்படியான குணங்களானவை குணா துவத்கதயா உன்னை அடைந்திருப்பதாலே சுபீபூயம் யாதா இதி மங்களத்தன்மையை அடைந்துள்ளது. அது எப்படி? ஸ்ருதி வசாத்து நிறைனை நானாக சொல்லல, ஸ்ருதி வசாத் வேதங்களை கொண்டு இதை நிர்ணயித்தோ. பாருங்க, லோகத்தில் நாம் பல பேர்களை பார்க்கிறோம். சில பேரை பார்த்த உடனே இவனை போல நல்லவனே யாருமே கிடையாது, இவன் தான் மிக நல்லவன் மிக நல்லவன் அப்படின்னு சொல்கிறோம். அவனை நல்லவன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன என்று நாம் பார்த்தால், அவனிடத்திலே இருக்கும்படியான நல்ல குணங்களை கொண்டுதான் அவனை நல்லவன் என்று சொல்லுகிறோம். நல்ல குணங்களை கொண்டு. ஆகையினாலே என்ன, எது நல்ல குணங்கள் அப்படின்னா, இரக்கம், ஒழுக்கம், பொறுமை, வணக்கம், இத மாதிரி இருக்கக்கூடிய நற்குணங்களை கொண்டுதான் நாம் ஒருவனை, ஒரு மனுஷனை நல்லவன் என்கிறோம். இரக்கம், இறக்கப்படுறது. ஐயோ இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தே. என்ன எம்பார கேட்டால் வைஷ்ணவ லட்சணம் என்னன்னா, பக்கத்தரவனுக்கு வந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எவன் ஒருத்தன் நினைத்து கொள்கின்றானோ அவன் வைஷ்ணவன். பக்கத்தாத்துக்காரனுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டோம்னா அந்த கஷ்டத்தை பார்த்து ஐயோ ஐயோ இப்படியா இப்படியா இவனுக்கா வரணும் இவனுக்கா வரணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர இது போராது இது போராது அப்படின்ட்டோம். சுவாமி இன்னும் கஷ்டம் கொடுத்தானா நான் ஒரு சிலைக்கு சக்கரை பொங்கல் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவன் உபயோகம் இல்லை. இரக்கம், அப்புறம் பொறுமை, ஒழுக்கம். ஒழுக்கம் ஒழுக்கம்னா என்ன? சாஸ்திரத்தில் சொல்லப்படி நடந்து கொள்ள வேண்டும். நம்மளால் இந்த காலத்திலே சாஸ்திரத்தில் சொன்னபடி நடப்பதுன்னா ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சமாவது விடாதபடிக்கு நம்ம பெரியோர்கள் பண்ணிட்டு இருந்த காரியத்தில் 100% 1 அது. அதனால தான் இந்த பழமொழியே தெரிவித்தார்கள், பொன் வைத்த இடத்திலே பூ வைப்பது போலே என்னது. அவெல்லாம் பொன் போல காரியங்கள் பண்ணான். நாம் பண்ணுறது இப்போல்லாம் பூ பாதி தான். பொன் எங்க பூ எங்க, பொன் எங்க பூ எங்க. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு இருப்பது, தவறாமல் இருப்பது. அப்புறம் வணக்கம். வணக்கம் யாரை பார்த்தாலும் ஒரு நின் தலையை தாழ்த்தி இருகை கூப்பு என்றால் கூப்பாத வாழ்த்த விதியினர் பெரிய திருவந்தாதிலே நம்மாழ்வார். அப்போ பாருங்க, வணக்கத்தோடு எப்பொழுதும் தலை வணங்கி இருக்கணும். பெரியாழ்வார் சொல்றார், திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பயிர் பச்சைகள் கூட அப்படியே தலை வணங்கி இருக்கான். தாழ் சாய்த்து தலவணக்கும் தன்னரங்கமே. தாழ் சாய்த்து, அடாடாடா அடாடாடா. பயிர்களுக்கு கூட அதுவும் தெற்கு திக்கா பார்த்து அப்படியே வணக்கத்தை தெரிவிக்கிறதே, ரங்கநாதனுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறதேன்னு கொண்டாடுறார். அப்போ என்ன வணக்கம்? யாரை பார்த்தாலும் ஒரு அபிநயம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையான்றது சந்தேகம்தான். நான் அது உள்ளுக்குள்ளே கீழே பெரிய குழி நோண்டிகிட்டே இருப்பான், ஆனால் கையை மட்டும் இப்படி இப்படி கையை கூப்பிட்டே இருப்பான். அந்த மாதிரிலாம் இல்லை. எப்பொழுதும் உண்மையான ஆர்த்தமான பிரீத்தியோடு யாரை பார்த்தாலும் வணக்கம் தெரிவிக்கும்படியான ஒரு பெருமையோடு இருக்கணும். பொறுமை, பொறுக்கிறது. எந்த காரியத்துக்கும் அவசரப்படக்கூடாது. அவசரப்படும். இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை கொண்டுதான், நல்குணங்களை கொண்டுதான்
நாம் மனுஷனை ஒரு நல்லவன் என்று தீர்மானிக்கிறோம். எங்கள் சுவாமி அடிக்கடி சொல்லுவார், எங்கள் மாப்பிள்ளைக்கு எல்லா குணமும் உண்டு, ரெண்டே 2 குணம் கிடையாதுன்னாலும் மாமியார். என்னையா அது என்ன ஒன்று என்ன அவருக்கா தெரியாது, சுயம் புத்தி கிடையாது, நாம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். இப்போ பாருங்கள், எந்த குணமும் இருந்தாலும் இந்த 2 இல்லைன்னா உபயோகம் இல்லை. ஒன்றும் தனக்கு தெரியலைன்னா மற்றவாள் சொல்கிறதையாவது ஒத்துக்கணும், இல்லை தனக்காவது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு இருந்தானே ஒன்றும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு கூடியவனை நல்லவன் என்று சொல்கிறது தான் லோகத்திலே இயற்கையானது தான். ஆனால் தேவப்பெருமானிடத்திலோ இது அப்படியே தலகீழ மாறி இருக்கிறது. அப்படியே விபரீதமாக, நேர் விபரீதமாக அப்படியே மாறி இருக்கு. என்னையான்னா, அதே மங்கள குணாகா என்பது பதம் எம்பெருமானிடத்திலேயும் பிரயோகிக்கப்படுகின்றது, அங்கேயும் பிரயோகிக்கிறான். அப்படி பிரயோகிக்கும்படியான சமயத்திலே பாருங்க எத்தனை பிரமாணங்கள். மங்களம் பகவான் விஷ்ணுகு, மங்களம் புருஷோத்தமா, மங்களம் கருடத்வஜா எல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ. ஆகையினாலே மங்களம் பகவான் விஷ்ணுகு. இன்னொரு பிரமாணம் பாருங்கோ, பாவத்க மங்கள குணா. இந்த மாதிரி குணங்களை இயற்கையாக உடையவன் எம்பெருமான். ஆகையினாலே அவன் மங்களம் என்கிற பதத்தினாலே கொண்டாடப்படுகின்றான். ஆனால் அந்த மங்கள குணங்கள் அவனிடத்தினால் இருக்கிறதுனால அவன் எம்பெருமான் கொண்டாடப்படுகின்றது இல்லை. என்ன, அவனிடத்திலே இந்த குணங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே. அவனால குணங்களுக்கு பெருமையா, குணங்களால அவனுக்கு பெருமையான்னு கேட்டுட்டான்னா, இவனாலே குணங்களுக்கு பெருமை. இவனிடத்திலே வந்து சேர்ந்ததனாலே எம்பெருமான் அர்ச்சகிரிநாதனிடத்திலே இந்த குணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்ததனாலே என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சொல்றார். அதுதான் சொல்றார், சத்திய ஞான பிரபுதய தொயா. அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாம் இவனிடத்திலே சம்பந்தம் பெற்றதனாலதான் இந்த கல்யாண குணங்களுக்கே பெருமை. ஆகையினாலே எம்பெருமானோடு கலந்திருந்தால் நற்குணங்கள் என்றும், எம்பெருமானோடு கலக்காத குணங்களால் இருந்தால் அவைகள் கேய குணங்கள், தள்ளத்தகுந்த குணங்கள் என்றும் நாம் அறுதியிட வேணும். இதுதான் எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு வைபவம். இது எப்படியா தெரிஞ்சின்றாய்? எப்படி தெரிஞ்சின்றாய்னா, எப்படி பண்ணா? ஸ்ருதி வசாது நிரணைமா. இது எப்படின்னா, மூலப்பிரமாணமான வேதத்தினாலே அறுதியிட்டிருக்கிற காரணத்தினாலே இந்த குணங்களினாலே எம்பெருமானுக்கு பெருமை என்று சொல்லாதீர்கள். எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டதனால்தான் இந்த குணங்களுக்கு பெருமை. திருவரங்கத்தில் அரையர்கள் கொண்டாட்டத்தில் எப்படிப்பட்ட வார்த்தை? ஆபரணத்துக்கு அழகூட்டும் பெருமாள். ஆபரணத்திற்கு அழகு ஊட்டும். ஆபரணங்கள் இயற்கையாகவே அழகாக தானே இருக்கும், பளபளன்னு இருக்கும், கண்ணை பறிக்கும்படியான அழகாக இருக்கும். எத்தனையோ விதமாக திருவாபரணங்களை சொல்கிறோம். ஆனால் எவ்வளவு சொன்னாலும் அதில் இருக்கிற ஒரு இது அனுபவம் தான். அது ஒரு நல்லா தான் இருக்குது. ஆனால் அது தனியாக இருந்ததை விட்டு அது எம்பெருமானிடத்தில் சேர்ந்த உடனே அடாடாடாடாடா, என்ன ஆச்சரியம், என்னமா இருக்குது, என்ன திருவாபரணங்கள் என்னமா இருக்குது என்ன நாம் எப்படி சொல்கிறோமோ. ஆக எம்பெருமானனை அண்ட கொண்ட பலத்தினாலே இந்த ஆபரணங்களுக்கு அழகானது ஏற்பட்டது. இல்லைன்னா அது உபயோகம் இல்லை.
ஒரு சின்ன விற்த்தாந்தம் சொல்கிறேன். இது எங்கள் சுவாமியனுடைய சிறுதாயார் குமாரர். அவர் இங்கேயே காஞ்சிபுரத்திலேயே எழுந்தருள் இருந்தார். விவாகமெல்லாம் ஆகி ஆனால் குழந்தைகள் இல்லை. அந்த அம்மா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாலாம், எனக்கு ஒரு வைரத்தோடு வாங்கி போட்டுக்கோங்க, வைரத்தோடு வைர முகத்திருக்கு, அதெல்லாம் எங்களை வாணும் போகணும் போகணும் போகணும்னு கேட்டுட்டு இருந்தாலும். அந்த காலத்தில் சென்னையில் பாபாலால் இப்போ கூட இருக்குது அந்த கம்பெனி, வைர வியாபாரம். இந்த பாபாலால் கம்பெனிக்கு போய் அங்கே நல்ல பாலப்பள்ளியத்தோடு இருக்கக்கூடிய வைரக்கற்களையாக வாழ்ந்து வந்து அதை தோடு கட்டி அந்த அம்மாவுக்கு போடணும்னு தீர்மானம் பண்ணார். இந்த தோடுக்கு போடுறதுக்கு முன்னாடி, வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாராம். அவர் சொன்னாராம், இந்த பார், குழந்தை பிறந்ததுன்னா இந்த வஸ்துக்கள் எல்லாம், இந்த தோடு எல்லாம் ஒன்றை சேர்ந்தது. குழந்தை பறக்கலைன்னா எல்லாம் தேவப்பெருமாளை சேர்ந்ததுன்னா. சரி, அப்படியே ஆட்டும், எப்படியாவது கிடைக்கட்டும் என்று ஒத்துண்டுட்டான். கிடைச்சது. நல்ல வாட்சி ஆச்சரியமாக இந்த திருவாபரணத்தை எல்லாத்தையும் வாங்கினார், கொடுத்தார். அந்த அம்மா போட்டுட்டு இருந்தார். ரொம்ப நாளாக குழந்தைகளே இல்லை. கடைசியில் பார்த்தேன், இனிமேல் உபயோகம் இல்லை, இனிமேல் குழந்தைகளும் பறக்காது என்ன தீர்மானித்து ஏற்கனவே சொன்ன நிர்பந்தத்தின்படி போனார். கேட்டார் அந்த அம்மா. அது அந்த காலம், அது அந்த காலம். இப்போ யாராவது கேட்டான்னா, நீ கஷ்டப்படுறதுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் இழக்கணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டான். அப்படின்னு சொல்லிடுவா இந்த காலமாக இருந்தா. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணா, ஏற்கனவே சொன்னதை ஒத்துண்டு அப்படியே அந்த காதில் இருக்கிறது, மூக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கழட்டி கொடுத்துட்டான். அவ்வளோதான். உடனே கூட்டின்னு வந்தார், ஆச்சாரியை கூட்டின்னு வந்தார். தேவப்பெருமாளுக்கு ஒரு ஆச்சரியமான அபயஹஸ்தம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமான அபயஹஸ்தம். நடுவில் இருக்கிற பச்சைக்கல் அது இதெல்லாம் அந்த ரேக்கை இது மனனாக இருக்கும். அந்த ஆச்சரியமான திருவாபரணத்தை ஒரு நாளிலே எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். அப்போது எல்லா தம்பதிகளாக வந்து அவர் 2 பேரும் சேவிச்சா. அவருக்கு மரியாதைகள்லாம் பண்ணாலாம். எல்லாம் நான் செவி வழி செய்தி தான், சொன்னதை தான் சொல்கிறேன். நீ நேரம் பார்த்தியான்னு எனக்கு கேட்காது. அதனால் உடனே போய் அவன் தேவஸ்தானத்தில் மரியாதைகள்லாம் பண்ணாலாம். அப்போ எல்லாரும் சொன்னாலாம், அந்த அம்மாவுக்கு சிங்காரம்மாள் பேர். இந்த சிங்காரத்துக்கு காதில் போட்டு இருந்த அந்த வஸ்துக்களை கொண்டா இந்த அபயஸ்தம் பண்ணார். அடாடாடாடா அடாடாடா, இத்தனை நாளாக காதில் இருக்கச்சே இந்த மாதிரி இல்லையே. தேவப்பெருமாள் அபயஸ்தமாக மாறின உடனே அந்த வைரங்களுக்கு என்ன ஜுவலிப்புன்னு சொல்லுவாளாம். அது இப்போவும் சொல்லிட்டு இருக்கா. ஆகையினாலே அப்படி எம்பெருமானுக்கு திருவாபரணத்தினாலே பெருமை இல்லை, அந்த திருவாபரணம் எம்பெருமானை ஆட்கொண்டதனாலே பெருமை. அதுபோல குணங்கள், அதனாலே எம்பெருமானுக்கு பெருமை இல்லை. அந்த குணங்களை எம்பெருமான் இடத்திலே சென்று அவனை ஸ்துதித்த, அவனை கொண்டாடின காரணத்தாலே இந்த குணங்களுக்கு பெருமையானது ஏற்படும். இதே வைபவத்தை எம்பெருமானாலே குணங்களுக்கு பெருமை என்கிற வைபவத்தை ஏற்கனவே சர்வஸ்சைவ குணதோகி விலட்சணத்துவம் என்கிற ஸ்ரீவைகுண்டஸ்தவ ஸ்தூசுக்தியும், குணஜம் குணினோகி மங்களத்வம் பிரமிதம் என்ற சுந்தரபாகுஸ்தவத்திலேயும் ஏற்கனவே தெரிவித்தபடி எம்பெருமானிடத்திலே இந்த குணங்கள் சேர்ந்து அவைகள் மங்கள குணங்கள் என்கிற பெயரை பெற்றது என்கிற வைபவத்தை இந்த ஸ்லோகத்தினாலே சொல்லி முடித்தார். 12வது ஸ்லோகம், நிராபாதம் நித்யம் நிரவதி நிரம்போ நிருபமம் சதா சாந்தம் சுத்தம் பிரதிபடமவத்யஸ்ய சததம்
பரபிரம்மாநாதம் ஸ்ருதி சிரசி யத்தத் வரததே பரம் ரூபம் சாக்ஷாத் ததிதமபதம் வாங்மனசயோஹோ நிராபாதம். விகாரம் அல்லாதது. விகாரம்னா வேறுபாடு. வேறுபாடு அல்லாமல் இல்லாமல். நித்தியம். நித்தியம்னா எப்பவும் இருக்குது. ஏன்னா இந்த காலத்திலே உண்டு, அந்த காலத்திலே கிடையாது, அது கிடையாது. எல்லா காலத்திலையும் உண்டு. பால பரிச்சேதம் இல்லாமலும். நிரபதி. தேசம், இந்த தேசத்தில் உண்டு, இங்கே கிடையாது, இங்கே என்ன அங்கே கிடையாது, அங்கே அப்படி இல்லை. சகல தேசத்திலேயும் தேச பரிச்சேதமும் இல்லாமலும். நிருபவம். இந்த வஸ்துவில் இருக்கா, அந்த வஸ்துவில் இல்லை அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கான். கறந்து எங்கும் பரந்துடன். அவன் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது. எங்கே பார்த்தாலும் இருக்கான். அப்படிப்பட்ட இந்த வஸ்து அந்த வஸ்து இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கான். புண்ணிய புருஷனண்டி இருக்கான், பாப்பிஷ்டனண்டி இருக்கான். புண்ணிய புருஷனண்டை இருந்தால் இன்னும் புண்ணியம் பண்ணுறதுக்கு காரணமான தூத்துக்கோள் நோன்றான், போட்டு நோன்றான், கிடைக்கிறது. அதான் அதுவே கெட்டவனாக இருந்தான்னா புண்ணிய பாபங்களை உண்டாக்குறான் அவன். அப்படி இருக்கக்கூடிய ஹேயகு நிருபமம் வஸ்து பரிச்சேதம் இல்லாமல் நிரம்கா ஹேயகுணம் தள்ளத்தகுந்த குணமே கிடையாது. சதா சாந்தம். எப்பொழுதும் ஆனுகூல்யத்தோட சதா சாந்தம். சுத்தம். ரஜசு தமசுக்கள் கலசாத சுத்த சத்துவமயமாயும் சததம் எப்போதும் அவத்திய பிரதிபடம். தோஷத்துக்கு எதிர்த்தட்டாய், தோஷத்திற்கு எதிராக இருப்பதாய். யாரது? யப்ரம்மம், பரம் பிரம்மம். அப்படிப்பட்ட பரபிரம்மம், பரபிரம்மாம் நாதம் ஸ்ருதி சிரசி. வேதத்திலே, வேதாந்தத்திலே ஆம்நாதம் ஓதப்பட்டிருக்கிறதே. ஹே வரதா, பெருளாளனே, தே உன்னுடைய ததிதம் சாட்சாத்து பரம் ரூபம், சிறந்த நிஜஸ்வரூபமாகிற அந்த ஸ்வரூபமானது வாங்மனசயோகோ அபதம். வாயால் வர்ணிப்பதற்கும் நெஞ்சால் நினைப்பதற்கும் இல்லாதபடி மனமொழிகளுக்கு எட்டாத கிரமத்திலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த எம்பெருமானை கொண்டாடுகின்றோம். எப்படி பாருங்க, வேதத்திலே தெரிவிக்கப்பட்ட பரபிரம்மஸ்வரூபத்தை பூர்வார்த்தல் அருளி செய்து அந்த உத்தரார்த்தத்திலே அந்த சாட்சாத்து பரமாத்மா ஸ்வரூபம் சாட்சாத்து நீதான். தேவப்பெருமாளை பார்த்து சொல்றான், நீர்தான். அப்படிப்பட்ட உன்னை வாய் கொண்டு துதிப்பதும் நெஞ்சு கொண்டு சிந்திப்பதும் எங்களால் முடிகின்ற காரியமா முடியாத காரியம் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கிறார். நிராபாதம். ஒவ்வொரு லோகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் 3 வகை காரணங்கள் உண்டு. உபாதானம், சககாரி, நிமித்தம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு குடம், ஒரு மண் குடம் நமக்கு வேணும். ஒரு குடத்தை நாம் தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மண் உபாதான காரணம், தண்ட சக்கராதிகள் சககாரி காரணம், குலாலன் அந்த குயவன் அவன் நிமித்த காரணம் என்று சொல்லப்படும். பாருங்க, முக்கியமானது முதல்ல மண்ணு பாருங்க. அந்த மண்ணுக்கு மண்ணு தான் உபாதானம். அது உபாதானம். மண் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. மண்ணை வச்சுன்னா தான் பண்ண முடியும். உபாதானம் ஆயிடுத்து. சரி, அந்த உபாதானம் மண் இருக்குயா, அந்த மண் இருந்து அதை சக்கரத்தில் தண்ட சக்கராதிகள் அடுத்தது பாருங்க. அப்படிப்பட்ட தண்ட சக்கராதிகள் சககாரி, அதுக்கு சகம்
அதுக்கு துணை புரிகின்றது. அந்த முக்கியமான மண்ணுருண்டையாக இருப்பதை மாற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த தண்ட சக்கராதிகள். சககாரி குலாலன் அவன் தான் நிமித்தம். ஆகையினால அப்படி 3 காரணங்களும் இருக்கிறது. இப்படிதான் ஒவ்வொரு காரிய வஸ்துவுக்கும் நாம் பார்த்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்படியான சந்தர்ப்பத்திலே லோகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் யார்? எம்பெருமான். அவனே காரணம், அவன்தான் காரணம். அதனால தான் வியாசர் ஆரம்பிக்கச்சேவே கஷ்டத்யேயா, எவனை தியானிக்க வேணும் என்ன சொன்னார்? காரணம் துத்யேயா, காரணம் முதற்காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தியானிக்க வேணும். ஆகையினாலே லோகத்துக்கெல்லாம் எம்பெருமான் தான் காரணம். ஆனால் அவர் எந்த விதமான காரணமாக இருக்கிறான்? 3 காரணம் சொன்னோம் இல்லையோ? 3 காரணம்: உபாதானம், சககாரி, நிமித்தம் என்னும் 3 காரணத்தை கீழே விண்ணப்பித்தன. அந்த 3 காரணமாகவும் அவன் ஒருவனே இருக்கின்றான் என்பதை வேதாந்த வைதிக சித்தாந்தங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு காட்டுகின்றது. இந்த சமயத்தில் ஒரு கேள்வி ஒரு கேள்வி பூர்வபக்ஷம் என்று தெரிவிப்பார்கள். பூர்வபக்ஷம் என்று தெரிவிப்பார்களே, அப்படிப்பட்டது ஒன்று வருது. என்னன்னா, லோகத்திலே எந்த ஒரு வஸ்துவை நாம் உபாதான காரணமாக பார்க்கின்றோமோ அதுவே காரிய வஸ்துவாக மாறுகின்றதோ அதைத்தான் நாம் உபாதான காரணம் என்று தெரிவிக்கின்றோம். குடத்துக்கு மண்ணை உபாதான காரணம், வஸ்திரத்துக்கு நூல் உபாதான காரணம். அதுபோல இந்த காரண வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் காரிய வஸ்துவாக விகாரப்படுகின்ற காரணத்தினாலே ஈஸ்வரனானவன் ஜெகத்துக்கு உபாதான காரணமாகவும் அந்த ஈஸ்வரனே ஜெகத்தாக விகாரமடைகின்ற வைபவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஆகையினால் ஸ்வரூபத்தினாலே விகாரமடைகிற பிரகிருதி, சுபாவத்தினாலே விகாரமடைகிற ஜீவாத்மா, இந்த 2ஐயும் போலவே தான் ஈஸ்வரனும் விபாரியாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று பூர்வபக்ஷிகள் ஒரு கேள்வியை கிளப்பினான். அதற்கு சமாதானம் சொல்லும்படியான சந்தர்ப்பத்திலே இவன்தானே ஜெகத்தாக மாறுவதனாலே பரிணமிக்கையாலே மாறுறான். ஜெகத்தாகவே எம்பெருமான் மாறனால அவன் உபாதானமாக இருக்கின்றான். அவன் நிர்விகாரம் என்பது நாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விகாரமே நமக்கெல்லாம் எவ்வளவு விகாரங்கள் வருது. உட்காரச்சே ஒரு விகாரம், படுத்துண்டா ஒரு விகாரம், எத்தனையோ ஒரு தொழில். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகையினாலே அவன் நிர்விகாரி என்பது எப்படின்னா, அவனுடைய ஸ்வரூபத்துக்கு விகாரம் மாறுபாடு இல்லாத காரணத்தினாலே. உடனே கேட்குறா, அப்ப பரிணாமம் உண்டா அப்படின்னா, ஏன் நன்னா உண்டு. அது எப்படின்னா, விசிஷ்ட விசேஷண சத்வாரகமாக, விசிஷ்ட விசேஷண சத்வாரகம், அத்வாரகம் இல்லை சத்வாரகம், நல்லவர்கள் மூலமாக விசிஷ்டர்களாகவும் விசேஷணர்களாகவும் இருக்கிறவர் மூலமாக இது எம்பெருமான் பண்ணுகிறான். ஒரு ஆச்சரியமான உதாரணம் வியாக்கியானங்களில் தெரிவிக்கிறார். ஒரு சிலந்தி
சிலந்தி அந்த வாயில் ஊறற அந்த ஜலத்தினாலே அப்படியே ஒரு கூடு கட்டுறது. ஒன்றாச்சு அப்படியே கொசுவலை மாதிரி பின்னிடுறது, எல்லாத்தையும் முடிச்சுடுறது. ஆமாம், முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, மறுபடியும் அதை அப்படியே அந்த நூலை மொத்தத்தையும் தானே இழுத்துக்கிறது. கட்டுறது இழுத்துக்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறா, கட்டின கூட்டை மறுபடியும் இழுத்துக்கிறதுன்னா ஒரு சாதாரணமான சிலந்திக்கே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்றால், எம்பெருமான் அந்த சிலந்தியை உற்பத்தி பண்ணினவனே வந்தான், அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தியை ஏற்படுத்தி தந்தவனே வந்தான். இவனிடத்திலே இல்லாமல் போயிடுமா? அதனால் எம்பெருமான் பாருங்க, முதல்ல ஒரு விதமாக இருந்தது, அப்புறம் கூடு கட்டுது, மறுபடியும் அதை இழுத்துது, ரொம்ப மாறிச்சு. அந்த மாதிரி எம்பெருமான் நிர்விகாரன். அதைத்தான் இந்த இடத்துல நிர்விகாரத்துவத்தை தான் நிராபாதம் என்று தெரிவித்தார். நித்தியம் நிரவதி நிரம்ஹோ நிருபமம். இந்த நிருபமம் என்கிற விசேஷணமானது நிரம்ஹா என்றதற்கு பிறகு இருந்தாலும் அந்த சேர்த்தியை சேர்ந்திருக்கிறது பாருங்க, குணங்களும் அவனோடு. நிரவதி, அதுக்கு அடுத்தது அந்த தான் அன்வயிச்சுக்கணும். நிரவதி என்கிற விசேஷணத்துக்கு நிரவதி நிரம்ஹோ நிருபமம். நிரவதி என்பதை அடுத்ததாக வச்சுக்கணும். கீழே சொன்னார் திரிவித பரிச்சேத ராகத்தியம், இந்த இடம் இந்த காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த அனந்த சர்பத்தை மூன்றாவதாக கொள்ளணும். நித்தியம், இன்ன காலத்தில் உள்ளான் காலாந்தரத்தில் இல்லை என்கிற காலச்சரிச்சேதம் இல்லாதவன். நிரவதி, எல்லை இல்லாமல் சகல சேதனா சேதனங்களுக்கும் வியாபகமாய்கொண்டு அவன் ஆச்சரியமாக இருக்கின்றான். எல்லாத்துக்கும் வியாபகமாக கொண்டு விபுவாய் இருக்கின்றான். இருந்து கொண்டு இன்ன தேசத்தில் உள்ளான், இந்த தேசாந்தரத்தில் உள்ளான் என்கிற தேச பரிச்சேதம் இல்லாமையை சொல்லுகிறது. அடுத்தது நிருபமம், இன்ன வஸ்து போலே இருக்கிறான் என்கிற அந்த வஸ்து பரிச்சேதம் இல்லாதவனாக இருக்கிறான். இந்த வைபவத்தை எல்லாவற்றையும் மாமுனிகள் தத்துவத்ரய வியாக்கியானத்திலே ரொம்ப ஆச்சரியமாக சர்வாந்தர்யாமையாலே சர்வத்துக்கும் தான் பிரகாரியாய் தனக்கு பிராகாரியந்தரமல்லாதபடி இருக்கையாலே இன்ன வஸ்து போலே என்கிற வஸ்து பரிச்சேதம் இந்தியிலே இருக்கை என்று அருளி செய்தார். பார்ப்போம், மனோரமணிகள் சொல்கிறார் ஆச்சரியமா, எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கின்ற காரணத்தினாலே சர்வத்துக்கும் அத்தனை வஸ்துக்களுக்கும் தான் பிரகாரியாய். சரி, இவனுக்கு யாரு? தனக்கு பிராகார், அவனுக்கு யாரும் கிடையாது, அவனுக்கு அவனே உற்பத்தி பண்ணிக்கிறான் தன்னைத்தானே. அவனுக்குன்னு இன்னொருத்தர் வேணாம், இவனை ஒருத்தனை பற்றிட்ட போ. எம்பெருமானுக்கு முன்னாடி இவெல்லாம் இல்லை, எம்பெருமானுக்கு பின்னாடி தானே எல்லாரும் பிறக்கிறான். பிரம்மா முதல் கொண்டு எல்லாரும் அத்தனை பேர் அப்புறம் தானே. ஆகையினால அவனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது, ஆகையினாலே அப்படிப்பட்ட தனக்கு ஒரு பிராகாரியம் இல்லாதபடி இருக்கையினாலே இன்ன வஸ்து போலே இருக்கிற வஸ்து பரிச்சேதமும் இல்லாமல் இருக்கிறான் என்று சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு தடவை நினச்சிக்கோங்க. அப்படிப்பட்ட எல்லா காலத்திலேயும் எல்லா விதமான திரிவித பரிச்சேத ரகிதனாக இருக்கின்றான். அடுத்த நிரம்ஹா சுத்தம். நிரம்ஹா என்னன்னா இரண்டு விசேஷணங்களாலே என்ன கிடைக்கிறதுன்னா அகிலஹேய பிரத்யனைகத்துவம் கல்யாணைகதானத்துவம் என்கிற உபயலிங்கமானது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. உபயலிங்க விசிஷ்டன், உபயலிங்க விசிஷ்டன்.
இந்த சமயத்தில் ஒரு விஷயம் நினைவு வருது. ஒரு சந்தர்ப்பத்தில் புதுச்சேரியில் புதுவையில் ராமானுஜ நாவலர் மன்றம் என்று ஒரு பெரிய சபா ரொம்ப காலமாக இருக்குது. அது வருஷம் ஒரு மாநாடுலாம் நடத்துவாள். ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே ஏதோ மாநாட்டில் ஒரு உபன்யாசத்துக்காக போனோம். காத்தால் அந்த உபன்யாசம் முடிஞ்சுது. மத்தியானம் வேலுக்குடி வரதாச்சார சுவாமியினுடைய பிரவச்சனம். சரி இருந்தது தான் இருந்தோம். சுவாமியை உபன்யாசத்தை கேட்டுட்டு போகலான்னுட்டு இப்போ சுவாமி இந்த விஷயத்தை சொல்கிறார். அக்கலஹேய பிரத்தனேக கல்யாணைகதானத்வம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுக்கு உபயலிங்க விசிட்டன்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி அதுக்கு உண்டான மேலே காலக்ஷேபம் போயிடுச்சு. அடுத்து ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்தவுடனே அவர் தான் கடைசி உபன்யாசத்தோட முடிவு. உடனே ஒருத்த வந்து சேவிச்சான். ஒருத்த வந்து ஒரு அடியவன் ஒருத்த வந்து சேவிச்சான். நிறைய இந்த பஸ்பதாரியாகத்தான் இருந்தான். அவன் அங்கேருந்து வந்து சேவிச்சுட்டு, சுவாமி எனக்கு இத்தனை நாளாக தெரியாத ஒரு விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சிருந்ததுன்னு அவன் சொன்னான். என்னையா என்ன தெரிஞ்சுட்டாயின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், நான் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேன் சிவன் கோயிலில் மட்டும்தான் லிங்கம் உண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நீங்கள் உபயலிங்கம்னு சொல்லிகிட்டே இருக்கோங்க. அதனால் கோயிலையும் லிங்கம் இங்கே தான் இப்போ தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டேன் சுவாமி அப்படின்னு. நான் இந்த லிங்கம்னா இந்த லிங்கம் இல்லை, இந்த உரல் லிங்கம் இல்லை, அது இல்லை, குணத்தினாலே அகலஹேய பிரத்தனேகம். ஹேயம்னா தள்ளத்தகுந்த குணங்கள் கிடையாது. அத்தனை கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பு. கல்யாண குண ஏகதானத்துவம், கல்யாணைகதானத்துவம். ஏகம் ஒரு இடத்துல கல்யாண ஏகம், கல்யாண ஏக. அதனால அவன் அங்கே தான் மொத்தம் எதுவாக இருந்தாலும் எங்கள் சுவாமி அடிக்கடி திருப்பி சுவாமி சொல்லுவார், என் நண்ட வந்தால் வெறும் காலக்ஷேபம் மட்டும் நடக்கிறதுன்னு நினச்சிக்காதவங்க. நான் மாட்டு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆமாம், பெரியவாள் சொன்னது, எனக்கே தோணியது, என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னது எல்லாத்தையும் நான் அப்படியே வெளியில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னார், காலக்ஷேபத்துக்கு நடுவில் ஒருத்தர் சொன்னார், சுவாமி இவ்வளவு சொல்கிறதுனால தேவர் சூப்பர் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வஸ்து இல்லாமல் எல்லா வஸ்துவும் கிடைக்கிறது. அந்த மாதிரி கல்யாண குணங்கள் மொத்தம் ஒரே கல்யாண ஏகதானத்துவம். அவனை உபயலிங்க விசிஷ்டன்னு சொல்கிறான். நிரங்ககா எப்படின்னு சொன்னாலும் அவத்திய பிரதிபடம் என்னாலும் இந்த ஹேய பிரத்யநேகவாகமான அந்த அர்த்தம்தான் பிரதிபாதிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, அதெல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. நிரங்ககான்ற சப்தத்தினாலையும் அவத்திய பிரதிபடம் ரெண்டுத்தினாலையும் ஹேய பிரத்யநேகத்துவம் சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஒன்றே பக்கத்தில் ஒன்றுத்தையே திருப்பிய கூறியது கூறல், பிஷ்ட பேஷனம், புனருக்தி தோஷம். அப்படின்னா ஒன்று சொல்கிறது, முதல்ல சொல்லக்கூடிய நிரங்ககா என்பது ஹேய குணம் இல்லாதவன் சூன்யத்தையை காட்டுகிறது. ரெண்டாவது அவத்தியஸ்ய சததம் பிரதிபடம். தன்னை அண்டினவர்களுக்கு பாருங்க. ரெண்டாவது அவத்தியஸ்ய பிரதிபடம் என்கிற அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, தன்னிடத்திலே ஒரு விதமான தள்ளத்தகுந்த குணங்கள் இல்லாதவன் நிரங்ககா. அந்த ரெண்டாவது அவத்தியஸ்ய பிரதிபடம் என்பது என்னன்னா, தன்னை சேர்ந்தவர்களுக்கும் எந்த விதமான ஹேய சம்பந்தம் ஹேய குணங்கள் இல்லாதபடி அவன் கடாட்சிக்கும்படியான பெருமையுடையவன் என்கிறதை சொல்லுகிறது.
அது மட்டுமா சதா சாந்தம், எப்பொழுதும் சீரு பாரு சீரு பாரு. ஒரு இடத்துக்கு பொண்ணை அழைச்சிட்டு போன இடத்துல பார்த்தான்னா ஒரு பிள்ளை வரன் குதிர்ந்தது. அவள் சொன்னா உடனே கல்யாணத்தை பண்ணி விடலான்னா, சரி அதுக்கு என்ன பண்ணி விடுறேன்னு அந்த ஊர்லேயே கல்யாணத்தை முடிச்சுட்டார். முடிச்சுட்டு பிள்ளையும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வர எல்லாம் இறங்குறான். வாசலில் ஆர்த்தியெல்லாம் சுற்றி உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான். உன்னை பாடு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காவா, 2 பேரும் இருக்கா. அந்த அம்மா வந்தா, பக்கத்தாத்து மாமி, இது யாருக்குமே சொல்லாமல் திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஐயோ நாங்களே எதிர்பார்க்கல, அதுக்கு உண்டான சன்னாகமாகவே போகலை, பார்த்தால் பிடிச்சது உடனே பண்ணிடணும்னா சரின்னுட்டு உடனே பண்ணி முடிச்சுட்டோம். சரி நல்ல சம்பந்தமாக இருக்குன்னு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்கள் மாப்பிள்ளைக்கு நரசிம்மன்னு பேரா அப்படின்னு கேட்டான். யாரும் அந்த அம்மா சொல்லலை, நரசிம்மன்னு பேரான்னு கேட்டான். கேட்ட உடனே அந்த அம்மா எப்படி தெரிஞ்சுட்ட அப்படின்னா, எப்படி தெரிஞ்சுங்க, இந்த மூஞ்சியை பார்த்த உடனே இந்த கோபம் இதுவுமா இருக்கிறத பார்த்த உடனே நரசிம்மனுடைய சம்பந்தம் தான் இருக்கணும், பேர் சம்பந்தம் இருக்கணும்னு நரசிம்மன். எங்கள் சுவாமி இன்னொன்று கூட சொல்லுவார். ஆமாம், ஒருத்தர் பார்த்து ஹனுமந்த தாஸ், நீ என்ன உனக்கு ஹனுமந்தான்னு பேரா அப்படின்னு கேட்டாராம். எப்படி சுவாமி தெரிஞ்சுட்டோம், உன் மூஞ்சியை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டோம், உன் மூஞ்சியை பார்த்த உடனே அப்படின்னு. இதெல்லாம் ஹாஸ்யம்தான், யாரையும் ஒருத்தர் தோஷணமாக இல்லை. அந்த மாதிரி சதாசாம் சீரு பாருன்னு இல்லாமல் எப்போதும் அனுகூலமாக, ஆக அதுதான் நமக்கு நித்திய போக்கியம். இப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருந்துட்டு இருந்தான்னா என்ன பிரயோஜனம்? அதனால தான் சொல்லுவா, ஏற்கனவே 9 கிரகம் இருக்கு, சூரியன் ஆரம்பித்து 9 கிரகங்கள் இருக்கு. மாப்பிள்ளை என்னன்னா யா மாதா தசமோ கிரகா, என்ன வியாக்கியானம் அர்த்தம் சொல்லுவா தெரியுமா இல்லையோ? இந்த 9 சூரியன் முதலான கிரகங்கள் 9ம் சேர்ந்து என்ன இம்சை பண்ணுறதோ அதை சேர்த்து பண்ணுறவன் இவன். இப்போ சனின்னா சனி அது மட்டும் பண்ணும், அதுன்னா அது பண்ணும், ராகுன்னா ராகு பண்ணும், கேத்துன்னா கேத்து பண்ணும். இது பாருங்க, மாப்பிள்ளை நான் 9 கிரகத்தினுடைய இந்த மொத்தத்தையும் சேர்த்து இவன் ஒத்தனே பண்ணுவானா. அதனால தான் 10வது கிரகம்னு தெரிவித்தார்கள். அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதும் சாந்த ஸ்வரூபத்தோட போக்கியமாக இருக்கிறவன். ஆக இந்த பூர்வார்த்தத்தினாலே பரிபூர்ணமாக சொல்லிட்டார். எம்பெருமானுடைய பிரம்மஸ்வரூப வைலட்சண்யம், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமானவன், எல்லாத்தையும் சொல்லிட்டு உத்தரார்த்தத்தில் பாருங்க, இப்படிப்பட்ட இந்த ஸ்வரூபம் பேரருளாடைய ஸ்வரூபத்திற்காட்டில் அபின்னம் என்றும், அபின்னம் பிரிக்க முடியாதது, வாக்கினாலே வர்ணிப்பதற்கு முடியாது, மனசினாலே சிந்திப்பதற்கும் முடியாது. ஆக பரபிரம்ம லக்கணம் பூர்த்தியா தேவப்பெருமானிடத்தில் நிறைந்துள்ளது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த கல்யாண குண உயிர்த்தனான அவனை நாம் மனசால நினைக்க முடியுமா? வாக்குனால சொல்ல முடியுமா? இல்லை, அவன் எப்படிப்பட்டவன்? எப்பொழுதும் ஸ்வரூபத்திற்காட்டில் அபின்னம், அந்த ஸ்வரூபமா அபின்னமானதல்ல, எப்பொழுதும் கூடினது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு வைபவத்தோடு கூடினவன் எம்பெருமான் தேவப்பெருமாளை நம்முடைய இதனாலே வர்ணிக்க முடியாது. தலை கட்டுகிறார், முடியாது. எப்படின்னா எம்பெருமான அனுபவிக்கணும்னு வேத புருஷன் பிரயத்னப்பட்டு எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா அப்படின்னு சொல்லிவிடுத்து. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே
நிவர்த்தந்தே, அவ்வளோதான். நீ வர்த்தந்தே திரும்பிடுத்து. இந்த காலத்தில் சொல்லுவா பேக் டு பெவிலியன் அப்படின்னு, மறுபடியும் திரும்பி உள்ளுக்குள்ளே போயிட்டார், கிரிக்கெட்டு வேலை. அந்த மாதிரி பாருங்க, மறுபடி எம்பெருமானுடைய பெருமகளை, தேவப்பெருமானுடைய பெருமகளை பூர்வார்த்தத்திலே சொன்ன அந்த பெருமகளை எல்லாம் நம்மால் சொல்லி முடிக்க முடியாது என்று தெரிவித்து 12வது ஸ்லோகத்தை முடிச்சுட்டு 13வது ஸ்லோகத்திலே பிரசாந்தானந்தாத்மானுபவஜ மகானந்த மகிம பிரசக்தஸ்தைர் மித்யானுகிருத விதரங்கார்ணவதசம் பரம் யத்தே ரூபம் ஸ்வசதித தரித்ரம் வரத தத் த்ரயீபி பிரக்ஷந்தி பரநிரசனே ஸ்ராம்யதி பரம். ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். ஹே வரதா, ஹே வரதராஜனே, பிரசாந்தா, பிரசாந்த பிரகர்ஷேன சாந்தம், எப்படி மிகவும் அனுகூலமாயும் அனந்த ஆத்மானுபவஜ மகானந்த மகிம, அனந்த அபரிச்சின்னம், பரிச்சின்னம் இவ்வளவுதான், இவ்வளவுதான் இல்லை, அபரிச்சின்னமாயிருக்கிற ஆத்ம ஸ்வஸ்வரூபத்தை உடைய அனுபவஜ, அனுபவத்தினாலே உண்டாகின்ற மகானந்த மகிம, அதிகமான ஆனந்த அதிசயத்தாலே பிரசக்த நேர்ந்த ஸ்தைமித்ய நிச்சலமாயிருக்கும் தன்மையாலே அனுகிருத்த அனுகரிக்கப்பட்ட விதரங்க ஓய்ந்திருக்கிற அலைகளை உடைய அர்ணவ சமுத்திரத்தினுடைய தசம் அவஸ்தையை உடைத்தானதாயும். அடுத்தது பாருங்க, ஸ்வசது தரித்ரம் பரம் யத்தே ரூபம் யத் ரூபம் தே அஸ்தி, தன்னோடொத்த வேறொன்றை உடையதாகாததாயும் சர்வோத்தமமாயிருக்கிற இந்த ஸ்வரூபமானது ஏ தேவப்பெருமாளே உனக்கு இருக்கின்றதே. ததி பிஸ்பிரக்ஷந்தி, அந்த ஸ்வரூபத்தை ஸ்பரிக்க வேணும் என்று வேதமானது விரும்புகின்ற வேதமானது பரநிரசனே பரம் பரம் சாம்யதி, அவயவ ஹேயமான அவயவ விவாக்கம் முதலியவற்றை மறுப்பதில் முக்கியமாக சிரமப்படுகிறது. ஏற்கனவே சுந்தரபாகு ஸ்தவத்திலே அதிபதிதாவதி ஸ்வமகிமானுபவ பிரபவதி சுககிருத நிஸ்தரங்க ஜலதீத நித்யதசம் என்று ஒரு ஸ்லோகத்தினாலே அதனுடைய பூர்வார்த்தத்தையும் இந்த இதனுடைய பூர்வார்த்தத்தையும் ஒரே அர்த்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எம்பெருமானுக்கு 2 விதமான தசைகள். ஒன்றுக்கு பேர் நித்யோதித தசை, மற்றொன்றுக்கு சாந்தோதித தசை என்று பேர். 2 அவஸ்தைகள். அது என்னன்னா, அகிலஹேய பிரத்யநீகனாய் கல்யாணைகதானனாயிருக்கின்ற அந்த ஸ்வஸ்வரூபத்தின் வைபவத்தை தான் அனுபவித்து மகிழும் தசை நித்யோதித தசை. அகிலேக பிரத்யநேகத்துவம், கல்யாணைகதானத்துவம், இந்த ஸ்வஸ்வரூபத்தில் கீழே உபயலிங்க விசிட்டன்னு சொன்னான். அந்த உபயலிங்க விசிட்டனாக இருக்கும்படியான அந்த அனுபவத்தை, அந்த வைபவத்தை, அதனுடைய பெருமையை தான் அனுபவித்து தானே. சில சமயத்தில் தனியை சுமாராக தான் பண்ணுறவன், சுமாராக பண்ணுறவன், ரொம்ப நல்லா வாய்க்கு ருச்சியாக பண்ணக்கூடியதில்லை.
அப்படிப்பட்டவன் அவன் ஒரு நாள் தலையை அவனை தனக்கு தானே பண்ணிக்கிறவன். எப்போ நான் அவ்வளோ சுமாராக இருக்கும், ஏதோ சாப்பிடுவான், ஏதோ வயத்துக்கு போடணும், ருச்சி பார்த்து சாப்பிடணுன்ற அபிப்பிராயம் இல்லை, ஏதோ போடணும் போடுறான், சாப்பிட்றான். அப்படியே ஒரு நாள் பண்ணி சாப்பிட்றான். அவன் சொல்கிறான், அடாடாடாடாடா இன்னைக்கு எது அருமையாக ஒரு நலனை போலியோ பீமனை போலியோ பண்ணிருக்கேன். அப்படியே தன்னுடைய தலிகையை தானே கொண்டாடிக்கிறான், தன்னுடைய தலிகையை தானே கொண்டாடிக்கிறான். அப்போ என்ன, அந்த மாதிரி அகிலேய உபயலிங்க விசிஷ்டனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய அந்த குணவைபவத்தை தானே அனுபவித்து மகிழும் திசைக்கு நித்தியோதித திசைன்னு பேர். அந்த விபூதியை அவனுடைய தன்னுடைய விபூதியை அனுபவித்து மழுகும்படிது சாந்தோதித திசைன்னு பேர். இங்க பாருங்கோ, நித்தியோதித தசா சம்பந்தப்பட்ட பகவத் ஸ்வரூபத்தை பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. பிரசாந்தா பிரசாந்தா அனந்தா ரெண்டும் ஆத்மாவுக்கு விசேஷமான பதங்கள். இதில் ஆத்மானா என்ன, ஸ்வஸ்வரூபம். ஸ்வஸ்வரூபம் தன்னுடையது ஸ்வஸ்வரூபம். அதாவது என்னன்னா, அந்த ஸ்வஸ்வரூபம் எப்படி இருக்கணும்னா பிரசாந்தத்தோட கூடினதான ஸ்வஸ்வரூபம். அதுதான் அனுகூலமா இருக்கும், அதுதான் அனுகூலமா இருக்கும். அப்படி இல்லை, மறைச்சேவே வான்னு கூப்பிடுற மாதிரி பெருமான் சில திவ்ய தேசங்களில் ஆக்குவான அஸ்தம் வான்னு கூப்பிடுற மாதிரி. சில இடத்துல இந்த கையை இப்படி மேலே வச்சுட்டுருப்பார், மூலவரம் இப்படி மேலே, அது ஏன் அப்படி ஆக்குவானத்தோடு இருக்கும். சில இடத்துல இப்படியே அப்படி உறக்க தூக்கி மங்களாசாசனம் பண்ணுறார் அப்படின்றதெல்லாம் லோகத்தில் தெரிவிப்பார்கள். அந்த மாதிரி இந்த ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்திலே நித்தியோதித தசாவிசிஷ்டமான ஸ்வரூபத்தை பேசுகின்றார். அடுத்து அது எப்படின்னா, பிரசாந்தா அனந்தா ஆத்மாவுக்கு விசேஷனம், ஆத்மாவது ஸ்வஸ்வரூபம். அப்படி பிரசாந்தமாக இருப்பது மிகவும் அனுகூலமாக இருக்கும்படியான தன்மை. இப்படி அத்தியந்த அனுகூலமாயும் மிகவும் அனுகூலமாயும் அபரிச்சின்னமாயிருக்கிற தன்னுடைய ஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தினாலே உண்டாகிற அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்கோ. இந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினாலே அதனாலே ஏற்பட்ட பெருமை நிச்சலமாயிருக்கும் நிலைமை என்பதும் ஒன்றுண்டு. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சரியமான அனுபவம் அது எப்படின்னா, அலை ஓய்ந்த கடலினுடைய அவஸ்தையை இங்க அனுபவிக்கும்படியாக தெரிகிறது. அலை ஓய்ந்த கடல் எங்கேயாவது உண்டா? கிடையாது. ஆனால் பாருங்க, இங்க அனுபவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அவஸ்தை அலை ஓய்ந்த கடல் என எம்பெருமானுடைய வைபவத்தை பேசுகின்றது. அது என்னன்னா, எம்பெருமான் தன்னை தானே அனுபவித்தனாலே தான் அடைகிற அந்த ஆச்சரியமான ஆனந்தமானது தன்னையே ஸ்தப்தனாக செய்து அலை ஓய்ந்த கடல் போல இருக்கிற மாதிரி இருக்கிறதே. என்னடா இது பாருங்க, அவனுக்கே அடாடாடா. சில பேர் பாடிட்டு இருக்கச்சே தன் பாட்டை தானே பேஷ் அப்படின்னுப்பா. பக்கவாத்தியக்காரனை பேஷன்னு சொல்றது அது வேற, அவனுக்கே ரசிக்கிறது, அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாடுவான். அப்போ என்ன, அவன் அதே மாதிரிதான் எம்பெருமான் தான் பண்ணின இந்த காரியமானது தனக்கே ரசிக்கும்படியான காரணத்தினாலே அப்படி இருக்கான். அப்படியே ஸ்தப்தனாக. அது எப்படி இருக்குன்னா, ஒரு அளவோஞ்ச கடல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. இப்படி ஆச்சரியமான ஸ்வரூபத்தோடு கூடிய
பேரருளாடிய ஸ்வரூபத்தை காட்டிலும் இது வேறுபட்டதல்ல. அப்படியே நம்ம பாருங்க, பேரருளாளன் எப்படி இருக்கான்? தன்னுடைய அனுபவத்தை தான், அவனுடைய அனுபவத்தை நாம் அனுபவித்து சந்தோஷிக்கிறது, அவனே அவனுடைய அனுபவத்தை அனுபவித்து சந்தோஷம். அதைத்தான் ஆச்சரியமாக ததே வேதம் ரூபம் பரம் யத்தே ரூபம், பரம் யத்தே ரூபம் என்பதனாலே அது ஆச்சரியமாக எத்தே ரூபம், தே தே சகா தௌ தே தே ரூபம், அவனுடைய ரூபம். அது என்ன ரூபம்னா ஒன்னா கிடையாது, பல 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 பலவே ஆபரணம், பேரும் பல பலவே பல பலவே சோதி வடிவு பண்பெண்ணில் சொல்றாரோ. ஆகையினால் அப்படிப்பட்ட அவனுடைய இது அப்படி ஆச்சரியமாக இருக்க ஏதம் ரூபம், ஏதம் அந்த ரூபம், அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்க தொடங்கின வேதமானது நிஷ்கலம் நிஷ்குரியம் எத்தத்ரேஸ்யம் அக்ராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரமாணங்களாலே அப்படியே இருக்குகிறது. ஆகையினாலே பகவத் ஸ்வரூபத்துக்கு ஹேயமான தள்ளத்தகுந்த அவயவங்களும் விகாரமில்லை. அது கண்ணால் காணக்கூடாதது, கர்மேந்திரியங்களால இந்த கர்மேந்திரியங்களான இந்த செவி வாய் கண் மூக்கு அது பிடிக்கக்கூடாதது என்று இப்படிலாம் சொல்லின்றிருக்காளே, அந்த பரநிரசனத்தையே விசேஷமாக சொல்லுவதே தவிர அந்த உள்ள குணங்களையெல்லாம் ஆழ அனுபவித்து மகிழவில்லை என்கிறது இந்த 4வது பாதத்தினால். இதில் என்ன பரநிரசனமாவது என்னன்னா, அது இல்லை இது இல்லை, அந்த குணம் இல்லை அது இல்லை இதில் இல்லை சொன்னா வேணா ஒரு விலக்கண வஸ்துவை அனுபவிக்க இழிந்தவன் அந்த குணத்துக்குண்டான வைபவத்தை புகழ்ந்து அனுபவிப்பது பாக்கியமா? இதுல அந்த தோஷம் இல்லை இந்த தோஷம் இல்லை, அது 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 இருந்தது இது அப்படின்னு எடுத்து கழிக்க அழகா? அதெல்லாம் இல்லை. இல்லாததை எடுத்து கழிப்பதும் அது ஒரு பிரசம்சைதான். ஆயினும் அப்படி இருந்தாலும் கூட அந்த எம்பெருமானை வாயார புகழ்வதுதான் நமக்கு அழகு. வாய் படைத்த பிரயோஜனம் பெறுவோம். ஆக பரநிரசனம்ன்றது கொஞ்சமாக தான் இருக்கணும். இந்த பகவத் ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்க புகுந்த வேதங்களும் கூட நஞ்சோடு கூடினதான வாக்கியங்களையே விசேஷமாக ஓதியிருக்கிறது. ஆனாலும் உள்ள குணங்களை அவ்வளவாக சொல்ல மாட்டவில்லை, அவ்வளோதான் சொல்லல. ஆகையினாலே பகவத் ஸ்வரூபத்தினுடைய வாசாமகோச்சரமான வைலட்சண்யம் என்ன ஆறுது? வியஞ்சிதம். ஆகையினாலே அப்படி அந்த எம்பெருமானுடைய கேயமான அவயவம் விகாரம் முதலியவற்றை மறுப்பதில் என்ன சிரமம் ஏற்படுகிறது என்று நமக்கு பதபதார்த்தத்தில் சொன்ன மாதிரி எம்பெருமான் எப்படி இருக்கான்னா பரிபூர்ணமான அனுபவத்தோடும் ஆனந்தத்தோடும் திகழ்கின்றான். அந்த ஆனந்தத்தோடு திகழ்கின்பதுதான் இப்பொழுது தேவப்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான அனுபவம். பாருங்க, தேவப்பெருமாள் ஆனி மாதம் சிரவணத்தன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம், கவச்சத்தை கலைஞ்சி திருவேணியில் சேவை யாருக்கும் கிடையாது, பாக்கியவான்களுக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்குச்சே திருமேனி உள்ளுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் அப்பாட்டம் ஏதோ மாறுபாடு இருக்குன்னுட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணணும்னு ஒரு மாதமாக கவச்சமே சாத்திக்காமல் நேற்றைய பிம்மால தான் சாத்திண்டு உடனே விசேஷமாக
அவன் சம்பிரோக்ஷணத்தையும் கொண்டு இப்போ கவச்சத்தோடு சேவை சாதிக்கிறான். நேரத்துலேருந்து பாட நம்ம பெருமாளை மறுபடியும் பழையபடி பார்த்தோமேன்னு எல்லாருக்கும் சந்தோஷம். பழையபடி பார்த்தோமேன்னு ஏன் இது போன வருஷமே இந்த காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையோ. இப்போது இந்த திருமேனியில் ஒரு மாறுபாடை காட்டினவன் போன வருஷம் காட்டக்கூடாதான்னா ஏன் காட்டலைன்னா அவனுக்கு போன வருஷம் திவ்ய பிரபந்த போட்டி இல்லாததுனால அவனை காட்டிக்கணும்னு தோணலை. இந்த வருஷம் ஏன் காட்டினான்னா அந்த திவ்ய பிரபந்தத்தை இந்த சம்பிரோக்ஷணத்திலையும் கேட்டு உகக்க வேணும் என்பதற்காக இந்த வருஷம் காட்டியிருக்கான். அதான் என்ன, அதுவும் அருளிச் செயலுடைய அனுபவத்தை பரிபூர்ணமாக கேட்டு ரசிக்க வேணும் என்பதற்காக உண்டான வைபவத்தோடு வாசாமுகோச்சரமான வைலட்சண்யம் உடையவன் எம்பெருமான் என்பதை காட்டுகிறார். அடுத்து 14வது ஸ்லோகத்திலே ந வக்தும் ந ஸ்ரோதும் ந மனிதும் அதோபாதுஜிதம் ந ச திரஷ்டும் பிரேம் நாஸ்ததனு ந ச போக்தும் சுஜகம் பரம் யத்வஸ்தூக்தம் நனு வரத சாட்சாத் ததசி போஹோ கதம் விஸ்வஸ்மை த்வம் கரிகிரி புரஸ்திஷ்டசைஹோ. வேதாந்தத்திலே ஸ்ரோதவ்யः மந்தவ்யः நிதித்யாசிதவ்யः திரஷ்டவ்யः, முதல்ல திரஷ்டவ்யः சொல்லி ஸ்ரோதவ்யः மந்தவ்யः நிதித்யாதிசேவ்யः, பரம்பொருளை சவணம் பண்ண வேணும், அதால கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே இன்னொரு இடத்துல அவனை ந சக்ஷுஷா கிருக்கியதேனாபி வாசா, அவன் ஒரு விதமான இந்திரியத்துக்கும் விஷயமாகாதவன், அவனை அனுபவிக்க முடியாது, விஷயமாக மாட்டான். இன்னொரு இடத்துல சொல்லிச்சு. அப்படின்னா அவன் யார், அந்த பரம்பொருள் யாருன்னா, அப்படி ஓதப்பட்ட பரம்பொருள் யாருன்னா சாட்சாத் பேரொருளாகிற நீதான் வா ஆழ்வான் சொல்றான். வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. அவனை தெரிந்து கொள்ளணும் வாக்கியங்களாலே சிரவணம் பண்ணணும்னு சொன்னது. அப்படி சிரவணம் பண்ணினாலே கேட்ட அந்த எம்பெருமானை நாம் கண்ணாலையும் பார்க்க முடியாது, வாக்கினாலேயும் அனுபவிக்க முடியாது. அப்படின்னா யார் அவன், யார், அப்படி முடியாதா முடியாதா முடியாதா, நமக்கு அந்த பாக்கியமே கிடையாது. ஐயோ கவலைப்படாத, அப்படி அந்த அபாக்கியத்தை போக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறவன் தான் தேவப்பெருமாள். அதுதான் ஆழ்வான் சொல்கிறார். இப்படி எந்தவித ஒரு இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கு காரணமாக இல்லாமல் நீ இந்த லோகத்திலே இவ்வளவு சுலபனாய் வந்து அவதரித்து எங்க அஸ்திகரியின் முன்னே மேலே இருந்துண்டு நீ வெளிக்காட்டு உன்னுடைய குணங்களை எல்லாம் வெளிக்காட்டி கொண்டு நிற்பது என்னையா காரணம்? என்ன காரணம்? என்ன என்ன அதுக்கு என்ன காரணம்? திருவேங்கடமுடியார் சொல்ல வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு அப்படின்னு சொல்கிறான். மேலே இருக்கிறவாளுக்கு கீழே இருக்கிறவாளுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ற இடம், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ற இடம்னு சொல்கிறான். அந்த மாதிரி தேவப்பெருமாள் என்ன பண்ணுறான், அவனை அனுபவிக்கவே முடியாதுன்னு சொல்கிற வேதத்தை ந சக்ஷுஷா கிருக்கியதே நாபி வாசா ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயா. இன்னொரு இடத்துல சொல்கிறார், என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து. இப்படி வலை இருக்கு. அப்படிப்பட்டவன் சுலபனாக இந்த லோகத்திலே அஸ்திகிரியனே முன்னே தன்னை வெளிக்காட்டு கொண்டு நிற்கின்றானே, என்னையா காரணம்னா வேற ஒன்றுமில்லை, அவனுடைய பெருமை. பெருமை வக்தும் வச்சனமாவது, எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்று உபதேசிப்பதுதான் வச்சனம். சவணமானது
ஒருவன் சொன்ன விஷயத்தை காதாலே கேட்பது, மனனமாவது அந்த கேட்ட அர்த்தங்களை மனத்திலே பதியும்படியாக சிந்தனை செய்வது. உள்ளுக்குள்ளே எழுதி பெரியாழ்வார் சொல்றார்கள், நின் சுவர் வழி எழுதி கொண்டேன். எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார், இந்த குறிப்புகள்லாம் இந்த பேப்பரில் எழுதுறதுன்றது உபயோகமே கிடையாது, உபயோகம் கிடையாது. இன்னும் நம்ம என்ன பெரிய வடக்கு திருவிதி பிள்ளையா இன்னொருத்தரா பட்டோவில் கொண்டு அப்படியே மொத்தத்தையும் கிரகிச்சு இது பண்ணுறதுக்கு நமக்கு அவா எங்க நாம எங்க? பர்வத்த பரமானு ஓட்டவாசி போரும். அதனால் இந்த பேப்பர்லலாம் எழுதுறதுலாம் உபயோகமே இல்லை. அப்படியே பேப்பரில் சில பேர் என்ன பண்ணுவான், இந்த ஷார்ட்டேர்டுன்னு தெரிஞ்சிருப்பான், ஷார்ட்டேர்டில் எழுதிக்கிறோம் எழுதிடுவான் சொல்லத்தெல்லாம். அதுக்கப்புறம் அதை ப்ரீஃபாக எழுதணும் மொத்தத்தையும். அது எவ்வளோ பெரிய காரியம். அந்த மாதிரி அந்த அர்த்தங்களை எல்லாம் மனசில் எழுதிட்டு விட்டான், நான் உள்ளுக்குள்ள வச்சு விட்டான். என் சுவர் வழி, சுவர்னா இதுதான் சுவர், அந்த சுவர் வழி எழுதி கொண்டேன்ற மாதிரி நெஞ்சிலே படியும்படியாக சிந்தனை பண்ணுவது. அதே உபாசிஷ்டை, உபாசிஷ்டைன்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் இடைவிடாமல் சிந்தனை பண்ணுதல், இடைவிடாமல். தைலதாரவது ஸ்மிருதி சிந்தா அவிச்சிந்த அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான பரம்பரா. தைலதாராவது, மேலேருந்து எண்ணெயை கொட்டினா, ஜலத்தை கொட்டினா பிரிஞ்சு 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 போயிடும். தைலத்தை கொட்டினா, எண்ணெயை கொட்டினா அப்படியே ஒரே கோடா வரும். தைலதாராவது அவிச்சின்ன, நடுவில் தடையே கிடையாது. விச்சின்னம்னா எப்போ விடுறது, அவிச்சின்னு விடாமல் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான பரம்பரா. அப்படி ஆச்சரியமாக அவனை எப்பொழுதும் அவிச்சின்னமாக உபாசனை செய்ய ஆசைப்படுதல். சரி, அவனை போய் உபாசிக்க முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்குச்சே, அவனை விரும்புவதே, உபாசிக்க விரும்புவதே கஷ்டம்னா அவனையே பரிபூர்ணமாக உபாசிக்க நம்மளால் முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்படி எதனாலே? என்னால் அவனுடைய ஸ்மிருதி சந்தானத்தினாலே அவனுடைய விளையக்கூடிய பிரத்யட்ச சமானாகாரமான விலட்சணமான சாட்சாத். அந்த ஸ்மிருதி தர்சனம்னா என்ன? பார்க்கிறது. அவனை சொன்னாலே சொன்னாலே அதுதான் இது, அதான் இது அப்படின்னு. அப்படி பிரத்யட்ச சமாகாரமாக இருக்கக்கூடிய விலட்சணமான சாட்சாத்காரத்தை, அந்த சாட்சாத்காரத்துக்கு பிறகு ஏற்படும்படியானது தான் ஸ்பர்சம். பெருநிலங்கடிந்த நல்லடிப்போது அயற்பில் அந்நலற்றுவன் தழுவன் என்று அப்படியே ஆசை ஏற்பட்டு தொடர்றது. அப்படி இதுக்கு மேலே தொட்டு தொட்டு பார்க்கறது. இதுக்கு மேலே போக்தும் சொல்லுங்க, போக்தும் தனுச்ச ததனுச்ச போக்தும். போக்தும்னா என்ன? வேற ஒன்றும் இல்லை, சொல்லி சொல்லாத இந்திரியங்களுக்கு, சொல்லின இந்திரியங்கள் சொல்லாத இந்திரியங்கள் எத்தனையோ சிலது சொல்லியிருக்கும், சொல்லா இருக்கும். இந்த சீர்பாடெல்லாம் சொல்லுவான், விட்டவாள் விடாதவாள், பாடினவாள் பாடாதவாள், வந்தவாள் வராதவாள் அப்படின்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி இந்த பாருங்கோ, போக்துன்ற என்கிற பதமானது சொல்லி சொல்லாத இந்திரியங்களுக்கு, சொல்லி சொல்லாத இந்திரியங்களுக்கும் விஷயமாகக்கூடிய அனுபவத்தை என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் தான் கொள்ளணும். அதுதான் இதை சொல்லதுனால, சொல்லி ஒன்றத்தை சொல்லி போக்தும் என்கிற பதத்தினாலே சொல்லி சொல்லாத இந்திரியங்கள், எத்தனையோ சொல்லாத இந்திரியங்களுக்கெல்லாம் கூட விஷயமாகக்கூடியவன் தான் எம்பெருமான்.
இந்த இந்திரியத்தினால தான், இந்த இதனால தான், இதில் தான், அதெல்லாம் அப்படி இல்லை, எல்லாத்துலையும். ஆகையினாலே எம்பெருமானுடைய அனுபவமானது ஒருவித அனுபவம் மட்டுமே, பகவத் ஸ்வரூபம் என்று கொள்ளவும் ஒரு விதமான அனுபவம். அதைத்தான் கடைசியில் சொல்றார், திட்டசே. தன்னுடைய கருத்தை லோகத்தாருக்கு உணர்த்துகிறாய். இங்கே தன்னுடைய கருத்து என்ன, எம்பெருமானுடைய கருத்து என்னன்னா, உங்க அத்தனை பேரையும் அப்படியே பிடிச்சுண்டு போறது, வாரி பிடித்து கொண்டு அப்படியே அதுதான் வந்திருக்கேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வேத வேதாந்தங்களுக்கும் என்னை அனுபவிக்க முடியாத துர்லபனான நீ, வேத வேதாந்தங்களாலேயும் உன்னை அனுபவிக்க முடியலையே. அப்படிப்பட்ட நீ போய் இப்படி சுலபனாக வந்து அவதரித்து நிற்கிறது என்னையா? சௌலபியமா இல்லை சௌசீல்யமா? சௌலபிய பராகாஷ்டை, சௌசீல்ய பராகாஷ்டை என்று இந்த ஸ்லோகத்தினாலே ஈடுபடுகின்றார். ஈடுபடுகின்றார். பாருங்க, ஒரு மாதமாக சேவை சாதிக்காத தேவப்பெருமாள் இப்போ சேவை சாதிக்கிறவங்க பார்த்த உடனே அடாடா என்ன சௌலபியம், என்ன சௌசீல்யம், எப்படி இந்த மறுபடியும் கவச்சத்தோடு சேவை சாதிக்க போகிறான்னு அத்தனை பேரும் வேண்டிக் கொண்டார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை சௌலபிய சௌசீல்ய பராகாஷ்டையோடு கூடினவன் தேவப்பெருமாள் என்று இந்த 14வது ஸ்லோகத்தினாலே சொல்லி முடித்தார். 15வது ஸ்லோகம், பிரகிருஷ்டம் விஜானம் பலமதுலம் ஐஸ்வர்யமகிலம் விமர்யாதம் வீரியம் வரத பரமாசக்திரபிஜா பரம் தேஜச்சேதி பிரவர குணஷட்கம் பிரதமஜம் குணானாம் நிச்சீம் நாம் கணன விகுணானாம் பிரசவபூஹு. ஹே வரதா, வரதனே, ஓ வரதனே, பிரகிருஷ்டம் விஜானம் சிறந்த ஞானம் என்ன, அதுலம் பலம் ஒப்பற்ற பலம் என்ன, அகிலம் ஐஸ்வர்யம் அனவதிகமான அவதியில்லாத ஐஸ்வர்யம் என்ன, இவ்வளவு என்று சொல்ல முடியாதபடி ஐஸ்வர்யம் விமர்யா வீரியம் எல்லை இல்லாத வீரியம் என்ன, பரமாசக்தி ரபிஜா சேஷ்டமான சக்தி என்ன, பரம் தேஜஸ் தேஜஸ் என்ன, இது இப்படிப்பட்ட பிரதமஜம் பிரவர குணசட்கம் பரவாசுதேவ மூர்த்தியிலே இருக்கக்கூடிய இந்த 6 குணங்களானவை நிச்சயம் நாம் எல்லையற்றதாகிற கணன விகுணானாம் எண்ணக்கூடாததுமான குணானாம் கல்யாண குணங்களுக்கு பிறப்பிடம். லோகத்தில் பாருங்கோ, ஷாட்குண்ய பரிபூர்ணன் எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ், ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ், இந்த 6 குணங்களும் பரவாசுதேவனுடைய விஷயத்திலே பரிபூர்ணமாக இருக்கிறது. புட்களங்கள் எம்பெருமானுக்கு மற்ற அனந்த கல்யாண குணங்களும் இருந்தாலும் இந்த 6 குணங்களே சிறந்தவை. இந்த 6 குணங்களுடைய சம்பந்தத்தினால்தான் வாழை மரத்துலேருந்து ஒன்றுத்துலேருந்து ஒன்று முளைக்கிற மாதிரி சாக்கோபசாக்கங்களாக மற்ற குணங்கள் எல்லாம் பெருகிற்று. ஞானம் பலம் என்ற ஒவ்வொரு குணத்துக்கும் பிரகிருஷ்டம் அதுலம் எல்லாம் விசேஷணங்கள் இட்டது. மற்றையோருடைய ஞானங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக. பாருங்க, பிரகிருஷ்டம் ஞானம், பிரகிருஷ்டம் பலம். மற்றையோர்கள் அவளுடைய ஞானம் என்ன, அவர்களுடைய பலம் என்ன? எம்பெருமானுடைய ஞானம், எம்பெருமானுடைய பலம் ரெண்டுத்தையுமே பார்த்துக்கலாமே. சாந்தீபினி என்ற 64 நாளில் 64 கலைகளையும் கற்று முடித்தான்னு சொல்கிறான். நம்மளால் முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ண முடியாது. ஆக அவனுடைய ஞான வைபவம் தனிப்பட்டது. பட்டுடுங்க. ரெண்டாவது பலம் பாருங்க.
அவனுடைய பலத்துக்கு பலத்தை எதிர்க்க நமது ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு ஆச்சரியமானது, வைனதேயன் அவனுக்கு ஆகாரமாக பாம்பை சாப்பிட்றவன். பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒருத்தரம் ஓடினான். அந்த பாம்பை நம்ம நிறுத்தி பெருமாளுடைய காலை சுத்தின்னு என்னை காப்பாத்து. அங்கேருந்து ஓடி வந்தான் வைனதேயன். இது மாதிரி என்னுடைய ஆகாரம் இதை விட்டுடும். இது மாதிரி உன்னுடைய ஆகாரமாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ அது என் காலை சுற்றி நிறுத்து என்னை காப்பாற்றுன்றது. அதனால் நான் அவனை காப்பாற்றிட்டேன், அவனை விட முடியாது. வைனதேயனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருக்கு. தேவைப்படுற சமயத்தில் என் மேலே ஏறி உட்காந்து போகிறார். இப்போ மட்டும் நான் என்னுடைய சாப்பாட்டையே தடுக்கிறார். உண்மை சுமக்கிறதுக்கு இதுதான் பரிசா அப்படின்ற மாதிரி கேட்டுது. என்ன நீர் சுமக்கிறீரா? அப்படியா? ஒன்றும் இல்லை. சுண்டு வரலை எடுத்து அப்படியா வைனதேயன் மேல் அப்படி வச்சாராம். சுண்டு வரலை வச்சார். அது முடியல உள்ள விட்டு எடுத்து பலம் உன்னையே சுமக்கிறேன்னு சொன்னியே, இப்போ என்ன? ஆக அவனுடைய ஐஸ்வர்யமும் அவனுடைய ஞானம் பிரகிருஷ்டம், விஞ்ஞானம் பிரகிருஷ்டம், பலம். அதுலேருந்து என்னென்னா மற்றவர்களுடைய ஞானமும் சரி மற்றவர்களுடைய பலமும் இவனுக்கு சமானமானது அல்ல. இந்த 6 குணங்களுக்கும் இந்தந்த இடத்திலே விநியோகம் என்பதை மற்ற இடங்கள்ல பல இடத்துல ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்தில் ரொம்ப நன்னா சொல்கிறேன். அப்படி அசங்கேயமாக எண்ண முடியாத குணகணங்களுக்கு இந்த 6 குணங்கள் தான் ஊற்றுவாய் முதல்ல ஏற்படக்கூடியது. என்னுடைய சம்பந்தத்தினால்தான் மற்ற கல்யாண குணங்கள்லாம். தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாஹா என்று பிரமாணமும் நமக்கு தெரியும். அனந்த குணஸ்யாக அபி, அனந்த குணங்கள் எல்லா கல்யாண குணங்களும் கூட ஷடேவ பிரதமே குணாஹா சம்பந்தேன, அந்த பிரபந்தத்தினால்தான் எல்லாம் ஏற்படுறது. பிரதமஜம் என்கிற பதத்தினாலே குணங்களுக்குள்ளே முதன்மையாயுள்ளது என்கிற பொருள் இருந்தாலும் கூட அது முக்கியமன்னு. கணன விகுணானாம் பிரசவபூ, அந்த கல்யாண குணங்களை தனித்தனியாக எண்ணணும்னு நினைச்சாக முடியாது. நிச்சயம் நாம் அது அப்படியே பெரிய ராசியாக எண்ண முடியாதவை. இப்போ பாருங்க, மண் மணல் தனியாக எண்ண முடியுமா? இது 1 மண், இது 2 மண் முடியாது. ஒரு கூட மண், ஒரு வண்டி மணல், அப்படிதான் ராசி. அந்த மாதிரி தான் பகவத் கல்யாண குணங்களும் நம்மாலே எண்ணி முடிக்க முடியாது. எண்ண வந்துட்டே இருக்கும். 10ஆம் பத்தில் கல்யாண குணங்கள்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பாடிட்டு தாங்க நினச்சிட்டு கண்ணை மூடினாராம். 2 கல்யாண குணங்கள் வந்து மறுபடியும் தொடையை தட்டித்தான் நம்மாழ்வார். ஏன்னா எங்கிற பாடலையே இன்னும் ஃபுல் ஸ்டாப்புன்னு நினச்சினேன். இன்னும் இல்லையா? இன்னும் கமாதானா? இப்போ என்ன? எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கும் ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஆழ்வார் அதனால சொன்ன கற்கியாம் இன்னம் கார்வண்ணனே, வருஷுக்கு ஆவலக்கம் போலே மழை பொழியறதுக்கு காத்துன்னு இருக்கிற மாதிரி எம்பெருமான அவதாரம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். அதுக்கு உண்டான காரணம் ஏற்படல. அதுக்கு உண்டான காரணம் எதுக்காக நீ வந்தாய்? மத்தியாவதாரம் என்ன கூர்மா? ஒவ்வொரு அவதாரத்தும் ஒரு காரணம். அந்த மாதிரி காரணம் ஏற்படாததுனாலே எம்பெருமானுடைய அவதாரம் இல்லை. அப்படிப்பட்ட அத்தனை அவதாரம் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்கும் முக்கியமானது 6 குணங்கள். அந்த குணங்கள் சம்பந்தத்தினால்தான் இது. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. ஆகையினாலே எண்ணி முடிக்க முடியாத கல்யாண குணத்தோடு கூடின தேவப்பெருமாளையே அனுபவித்து நாம் எல்லோரும் உஜ்ஜீவித்தை பெறலாம்
அப்படிப்பட்ட தேவப்பெருமாளை எல்லோரும் தொழ வாருங்கள் வாருங்கள், தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்கிற கிரமத்திலே மறுபடியும் எழுந்த புதிதாக புதுசுன பழைய விக்கிரகத்தை போய் அதே விக்கிரகத்துக்கு எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் எழுந்தருடைய இருக்கிற தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்கு எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மகத்பாக்கியத்தை அளித்த நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி எதுகுரு எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த சுவாமியுடைய 12வது சாதுர்மாத்திய சங்கல்பம் ஆச்சரியமான வைபவத்தோடு பல பல இடங்களிலே விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், ராமானுஜ சத்சங்கம், மங்களாசாசன வைபவங்கள் முதலானதோடு ஆச்சரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சுவாமியுடைய காரியக்கிரமங்கள் எல்லாம் மேலும் மேலும் சிறக்க வேணும். இன்னும் இப்பொழுது பரிமளிப்பது மட்டுமல்ல, இன்னும் அருமையாக பரிமளித்து சுவாமியினுடைய பெருமையானது லோகங்கெங்கும் பரவும்படியான பாக்கியத்தை, சிறப்பிக்கும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையை அத்திகிரி அருளாளனான பெருந்தேவி பேரொருளாளன் துயரரு சுடரிலே பிரார்த்தித்து நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதி கராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமதே சௌமிய ஜாமாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து, தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.